பொறுப்பே இல்லாம இருக்கா. குழந்தைய ஒரு சின்ன குழந்தைகிட்ட விட்டுட்டு போயிருக்கா. போனதை விடப்பா, போன விதத்தை பாரு. ஒரு வெளியூர்காரனை உட்கார வச்சுக்கிட்டு என்கிட்ட அனுமதி கேட்டால் நான் மறுக்க மாட்டேன்னு கணக்கு போட்டு கரெக்டாக என்கிட்ட இருந்து வார்த்தையை வாங்கிட்டு ஓடிட்டான். என்னை கேனப்பயல் ஆகிட்டால. அவள் ஓடனே உங்கள் பொன்னாட்டி மருக்கு 2 பேரும் விழுந்துருச்சு ஓடுறாங்க. குடும்ப நிலவரம் யாருக்காவது தெரியுதா? இதுலேருந்து தெரிஞ்சுக்கங்க, புதுசாக வந்த ஜனனியை விட உங்கள் பொண்டாட்டி மார்க்கு ரொம்ப மோசமானவளுங்க. அவன் பொண்டாட்டி அவன் டீல் பண்ணிக்கங்க, அதான் குடும்பத்துக்கு நல்லது. அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன் போன அடிக்குது? ஆமாண்ணே. ஏன் ஞான அந்த போனோடு அங்கே வச்சிட்டானே? யாரு சொக்கரா? சொல்லு சொக்கர, சொல்லுப்பா. சரி. சொல்லு. ஏய் ஆமாப்பா, என் கம்பெனி தான், நான் தான் முதலாளி. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனையை பார்க்க வேணாமா? அதை நான் தானப்பா பார்க்கணும். உனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு நீ வந்து இதையும் பார்ப்பியா? நீ ஆஃபீஸ் வேலையை மட்டும் பாரு போதும். சரி, நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் சமாளிப்பா. வீட்டில் ஒரு பிரச்சனை, தலைவலி, இங்கே இருக்கேன். எடுக்கிறதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பியா சும்மா? பார்த்துக்க. சனிக்கிழமை தானேப்பா சம்பளம். இன்னைக்கு என்ன புதன்கிழமை தானே? இன்னைக்கு சம்பளம் போகிற அன்னைக்கு பார்த்துக்கலாம். நான் வந்துடுவேன். வை. சரி வைடா. சரிப்பா, ஓகே வை. ஆத்தாடி ஆத்தா, எத்தனை குடைச்சல். சை, அழாத தாரா, அழாத. அம்மா வந்துருவாங்க சரியா? அழுதுகிட்டே இருக்கா. என்ன பட்டு நீ வெளியே விளையாடு போ. சரி, வெளியே வந்துருவோம். வெளியே கூட்டு போமா, ஒரு விளையாட்டு. புரியுதாப்பா? ஒரு வீடு நல்லா இருக்கிறது கெட்டு போறதோ அந்த வீட்டு மருமகமார் கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது பெரிய கூத்து. என்ன பார்த்தா, எதா வேணுமா? என்ன வேணும்? அப்பதா சாப்பிட எதா வேணுமா? என்ன வேணும் அப்பத்தா? என்கிட்ட சொல்லு. இந்த வீட்டு மருமகளை யாரும் இல்லை, எல்லாம் ஓடிட்டாளுங்க. நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். ஏதாவது வேணா சொல்லு. பாட்டி, உங்களுக்கு தேவையான சாப்பாடுலாம் உங்க ரூம்லயே வச்சாச்சு. நந்தினி சித்தி சொல்ல சொன்னாங்க. என்னப்பா அது? ஏதாவது வேணா வாயை திறந்து கேட்க வேண்டியதானே? என்னைக்கு பேசிச்சு? ஆமா, அது குரலே மறந்து வச்சுப்பா. போய் பேசி பார்த்தா தான் ஞாபகம் வரும். வாங்க மேலே போய் பேசுவோம் ஒரு நாளைக்கு. பாட்டி, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நீ போய் விளையாடுற. வீட்டு அப்பத்தாவிலேருந்து மருமகள் வரைக்கும் யாரும் சரியில்லை. நம்ம அம்மா மட்டும் விதி விளக்கு. பாவம், அதையும் அப்பப்போ கை கால் வலி உடம்பு வலின்னு படுக்க வச்சிடறேன். எதுவும் சரியில்லை. இங்கே பாருங்கப்பா, வீட்டை விட்டு வெளியே போகிற பொம்பளைகளுக்கு பொறுப்பு வேணும். ஒரு சின்ன புள்ள ஐஸ்வர்யா, அந்த பிள்ளைகிட்ட எல்லா வேலையிலையும் விட்டுட்டு போயிட்டாளுங்க பாரு. என்ன தைரியம் பார்த்தியா? எல்லா வேலையும் அது பார்த்துட்டு இருக்கு. குழந்தைய பார்க்கறதுலேருந்து அப்பதா பார்க்கறது வரைக்கும். சரி, நமக்கு ஏதாவது சாப்பாடு இருக்கா? செஞ்சு வச்சிருக்காங்களா? பண்ணி வச்சிருப்பாங்கண்ணே. எல்லாருக்கும் பண்ணியிருக்காங்களே, நமக்கு பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கிக்குவோம்ண்ணே. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு குடும்பத்துக்குள்ளே தரித்திரியை வரவா? என்னப்பா பேசிகிட்டு இருக்க?
ஒரு வீட்டில் பொம்பளை ஆளு இருக்காங்கன்னா 24 மணி நேரமும் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் குடும்பம், குடும்பத்துக்கான லட்சணம். அப்போ தான் குடும்பம் தலைக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அப்படியே லாட்ஜில் ரூம் போட்டு படுத்துக்கிற வேண்டியதானே? அப்புறம் அதுக்கு வீடு குடும்பம்ல. ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதும் கெட்டு போகிறதும் அந்த வீட்டுக்கு வர்ற மருமகளை கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு நல்லா பளிச்சுன்னு படம் போட்டது மாதிரி விளங்குதுப்பா. குடும்பம் தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கு. அண்ணா, என் பொண்டாட்டியை நான் கண்டிக்கிறேண்ணே. மற்றவங்கள பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அது அவங்களே சொல்லட்டும். இல்ல, மாமா போயிட்டு வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் நாங்க போவோம். ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதும் கெட்டு போகிறதும் அந்த வீட்டுக்கு வர்ற மருமகளை கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு நல்லா பளிச்சுன்னு படம் போட்டது மாதிரி விளங்குதுப்பா. குடும்பம் தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கு. எடுத்து பேசுடி. எடுத்தா கத்துவான். எடுக்கலன்னா அதுக்கு வேற அடிப்பேன். பேசு. என்னங்க? ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்கேன்? இன்னும் அங்க செத்தவ கூட அப்படியே போயிட்டியா? இல்லைங்க, இப்பதான் காரியம் முடிஞ்சிச்சு. முடிச்சிட்டு கோயில் போகணும்ல. எல்லாரும் கோவில்ல இருந்தோம், சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். பசங்கெல்லாம் அக்காவோட சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஜனனியும் அங்கதான் இருக்கா. நீங்க ஃபோன் பண்ணீங்களேன்னு நான் வெளியில வந்து பேசிக்கிட்டு இருக்கேங்க. ஏய், மரியாதையா ஒழுங்கா வந்து சேரு. ஏங்க, என்னாச்சு? நீ பாட்டுக்கு புள்ளைய விட்டுட்டு போயிட்ட. அது அம்மா அம்மான்னு கடத்த கத்திக்கிட்டே இருக்கு. ஐயா, ஐசு கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தானே வந்தேன். ஏய், பெத்தவன் நீ தானே? உன்னை தெரியுதானே அலையுது? நீ என்னமோ ஐசு கிட்ட சொன்ன, நைசு கிட்ட சொன்ன, சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க. அப்படி என்னடி உன் புள்ளைய விட ஊரம் விட்டு ஆத்தா உனக்கு அவ்வளவு முக்கியமா பிடிச்சா? ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? அப்படிலாம் இல்லைங்க. என்ன நொப்படியெல்லாம் இல்ல. நீ ஒழுங்கு மரியாதை இப்போ வந்து சேர்ற. இருட்டுறதுக்குள்ள வந்து சேரல, அவளை சோழியை முடிச்சிருவேன். பாத்துக்க, அவ்வளவுதான். என்னங்க? ஏன் லூசு பைய? என்னவா? இல்லக்கா, கத்துறான். நான் தான் சொன்னேன்ல, புள்ள அழுவுதான், கத்துதான். அதான் ஐஸ் இருக்கல, அப்புறம் என்னாச்சு? ஐயோ அக்கா, இவங்க வேணும்னு செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ பிளான் பண்ணிவிட்டாங்க. ஏற்கனவே அந்த வெளியாளுக்கு முன்னாடி ஜனனி கூட்டிக்கு போனால, அதனால ஏதோ பெருசா செய்ய காத்திருக்காங்க. இப்ப நம்ம போலன்னா அதுக்கு வேற திட்டு விழுவோம். நம்ம கிளம்பிடுவோமா? ஆங்கா. அப்ப ஜனனி அவ 8 ஊரை பாப்பா. அவ பின்னாடி வரட்டும், நம்ம அக்காட்ட சொல்லிட்டு கிளம்புவோம். போலன்னா நம்ம தான் மாட்டிக்கிறோம். அக்காட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவோம். அந்த பிள்ளை பொறுமையா வரட்டும். ஆமா, அக்காக்கு துணை வேணும். நம்ம ஜனனி விட்டு கிளம்புவோம். வாங்க. என்னக்கா, 7:30 மணி தானே ஆகுது, அதுக்குள்ள கதவு சாத்திட்டாக. 7:30 கூட்டத்தான். இன்னைக்கு நம்மள வச்சு பஞ்சாயத்து பண்ணாம விட மாட்டா. எல்லாரும் எங்க இருக்காங்க தெரியலையே. பாத்துக்கலாம்.
இது இருடி இரு. ஏன் வா. ஐசு என் ஐஸ் ஐசு. டேய். என்னைக்கு இல்லாம இவ எப்படி படிக்கிறா பாரு. எக்ஸாம் தான் முடிஞ்சு போச்சு. என்னக்கா படிக்கிறா? அதானே? ஐசு அடி. ஐஸ் ஐசு ஐசு. ஐஸ். ஐயோ ஐசு. ஐயோ வா உள்ள. உள்ள ரூம்ல இருக்கா? என்னடி ஐஷு உள்ள போ. ஏய் நில்லு. எங்க போற? தாராங்க பாப்பா. என்ன பேசு. என்ன நக்கலா உனக்கு? என்னமோ இந்த வீட்டு மகாராணி சொன்னான்னு அவ பின்னாடியே போற. இப்ப நம்ம உருகுற. யாருமே கண்டுக்காம இருந்து என் புள்ள அங்க அழுதுட்டு இருக்கு. போன போட்டா நக்கலா ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேங்கிற. நீ பெத்து போட்டு கேட்டு கேட்டு போனா எனக்கு என்னன்னு போயிடுவ. அந்த புள்ள பொறுப்பா பாத்துக்கணுமா? திறந்து பேசுறேன். எங்க பேசு. வெயிலா இருக்கு. நாங்க புள்ளைய விட்டுட்டு போனா. என்ன வெயிலா இருக்கு? என்னங்க ஏங்க என்னச்சு? ஏங்க எல்லாருக்கும் செஞ்சு வச்சுட்டாங்க போனோம். என்னத்த செஞ்ச? அப்போ எல்லாமே திட்டம். காலையிலே எல்லாம் ஒண்ணு கூடி எல்லாரும் தயாராருங்க, நான் வந்து நாடகம் ஆடி கூட்டிட்டு போறேன்னு அந்த திமிரு பிடிச்சவ சொல்லியிருக்கா. அதை கேட்டுட்டு பின்னாலேயே போயிருக்கீங்க. ஐயா சத்தியமா இல்ல தம்பி. எப்பவும் செஞ்சு வைக்கிற மாதிரி தான் செஞ்சு வச்சோம். போலான்னு சொன்ன உடனே ஐஸ்வர்யிட்ட சொல்லிட்டு கிளம்பணும். அண்ணே, நான் உங்ககிட்ட எல்லாம் பேசல, என் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய், கேட்ட கேளுக்கு பதில் சொல்லவே இல்லை. வெயிலெல்லாம் காரணம் கிடையாது. உள்ளேயே எதுக்காக விட்டுட்டு போனேன்? எந்த தைரியத்துல விட்டுட்டு போனேன்? இல்லைங்க, நீங்கெல்லாம் இன்னைக்கு வீட்டுல தானே இருந்தீங்க. நீங்கெல்லாம் பாத்துக்குவீங்கன்னு தான் விட்டுட்டு போனேன். அப்படியா? நான் பாத்துக்கணுமா? வெளியே போற ஆம்பளை பிள்ளைக்கு சோறு ஊட்டி சீராட்டி தூங்க வச்சு அதுக்கப்புறம் ஜோலியை பார்க்க போணுமா? அப்புறம் எதுக்கடி நீ இந்த வீட்டுல? ஐயோ வலிக்குது. விடுங்க, விடுங்க, வலிக்குது. தம்பி, இது எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடக்கிற விஷயம். நீங்க போங்க. ரேணுகா, நான் பாத்துக்கிறேன். உள்ள போ. நீங்க போங்க. உள்ள போ. சொல்றேன்ல, உள்ள போ. போங்க. என்னடி நடிப்பு? முதல்ல நீ உள்ள போடி. போன் சொல்றல. ஏய், நான் உன்கிட்ட இருன்னு தானே சொல்லிட்டு போனேன். அவ கூப்பிட்ட உடனே அப்படியே அவ பின்னாடி போயிடுவியா? என்ன ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஜனனி எங்க? அவ வந்துட்டு இருக்காங்க, வந்துருவா. கூட தர்ஷனையும் வந்துட்டு இருக்காங்க. எங்க எம்பிட்டு தூரத்துல இருந்து வரோம் தெரியுமா? கொஞ்ச நேரம் லேட் ஆயிருச்சு, அதுக்கு போய் அப்படி போட்டு அடிப்பானா அவன்? நீங்களாம் எத்தனையோ நாள் சொல்லாம கொள்ளாம வெளியில நடுராத்திரி எல்லாம் தங்கி இருக்கீங்க.
நாள் கணக்குல வார கணக்குல எல்லாம் வெளியே தங்கிவிட்டு என்னைக்காவது ஒரு நாள் ஃபோன் போட்டு நாங்க வர இன்னும் 2 வாரம் ஆகும்னு சொல்லுவீங்க. அன்னைக்கெல்லாம் நாங்க ஏதாவது கேட்டிருக்கோமா? ஏண்டி நாங்க ஜோலியா போறதும் நீங்க போறதும் ஒண்ணா? வீட்டு ஆம்பளைங்களும் நீங்களும் ஒண்ணா? ஏண்டி நாங்க எம்புட்டு நேரம் எங்க போனாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நீங்க லேட்டா வர்றதுனால எம்புட்டு சிக்கல் வருது தெரியுமா? ஏங்க நாங்க என்னமோ வெளியே போய் சுத்திட்டு வந்த மாதிரி பேசுறீங்க. இந்தாரு, நீ எதுக்கு போனன்றத பத்தி நான் பேசல, நீ எப்படி போனன்னு தான் நான் கேக்குறேன். அந்த வெளியாள் முன்னாடி நாசுக்கா பேசுற மாதிரி பேசி நாடகம் ஆடி அவ உங்களை கூட்டிட்டு போயிட்டா, நீங்களும் பின்னாடியே போயிட்டீங்க. அப்படி எதுக்கடி போனோம்? சரிங்க, அவ ஆடினது நாடகம்னே வச்சுக்கிடுங்களேன். அப்ப உங்க அண்ணா ஆடினதுக்கு என்ன பேரு? அவர் எல்லார் முன்னாடி உடைச்சு போகாதீங்கன்னு சொல்லியிருந்தா நாங்க போயிருப்போமா? அவர் எதுக்கு அந்த ஆளுக்கு பயந்துகிட்டு எல்லார் முன்னாடி போயிட்டு வாங்கன்னு சொல்லணும்? நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. வேண்டாம் ரேணுகா, நீ அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க. நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். ஆமா, நியாயத்தை கேட்டா உங்களுக்கு அப்படியே கடுப்பு வந்துடும். அவன் தூக்கி போட்டு அடிக்கிறான். ஏய், அந்த கதிரி என்ன பார்த்து என்ன கேக்குறான் தெரியுமா? பொண்டாட்டி பேச்ச கேக்குற பொண்டாட்டி தாசன்னு சொல்றான். பொண்டாட்டி தாசன்னு சொல்ல வேண்டியதானே? என் பொண்டாட்டி சரியா தான் சொல்றா, நான் அவ பேச்ச தான் கேட்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? இதுக்கு மேல பேசுன பல்ல பேத்துருவேன். ரொம்ப சந்தோஷம்மா. இந்த 15 நாள் உங்கள் அம்மாவுக்காக வந்திருந்து எல்லாத்தையும் செஞ்சேன். உங்கள் அம்மாவுக்கு திருப்தியாக இருந்திருக்கும். இனி என் பக்கத்திலிருந்து எந்த தொந்தரவும் இருக்காதும்மா. ஆண்டவன் இன்னும் எனக்கு எத்தனை நாள் கொடுத்துருக்கான்னு தெரியல. அது வரைக்கும் என்னை நான் பார்த்துப்பேம்மா. அதுக்கப்புறம் ஏதாவது ஆனால் கூட நீ எல்லாம் வந்து அலைஞ்சு திரிஞ்சு காரியம் கருமாந்திரம் இதெல்லாம் பண்ண வேண்டாம்மா. பிடிச்ச சனியை விட்டதுன்னு தலையை முழுகிட்டு வேலை பாரும்மா. தூக்கி போட கூட வர வேண்டாம்மா. அப்பா இல்லைம்மா, நான் தப்பாக சொல்லலை. உன்னை மனசில் வச்சு தாம்மா சொல்கிறேன். உங்கள் அம்மா உனக்கு கடைசி வரைக்கும் நல்லதுதாம்மா பண்ணிட்டு போயிருக்கா. ஆனால் நான் ஏன் வீம்புக்காக உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு காலம் பூரா அப்பா இப்ப எதுவும் பேச வேண்டாம்ப்பா. உன் பிள்ளைங்க மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு நீ பார்க்குற. ஆனால் நான் என் புள்ள வாழ்க்கையை வேதனைப்படுத்திட்டேனே. இந்த பாவத்தை நான் எங்கே போய்மா கழுவுறது? நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் வாழ்க்கை அமைஞ்சிருந்தா இந்நேரம் நீ எவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருப்ப. அமெரிக்கா லண்டன் செட்டில் ஆகி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்காமா? ஒரு பையன் உன்னை பொண்ணு கேட்டு வந்தான். அப்போ நீ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த. அவனை நான் அடிக்க போனேன். ஏன்னா அவனுக்கு சொத்து எதுவும் கிடையாது. அரசியல் புரட்சின்னு மேடையில் பேசிக்கிட்டு தெரிஞ்ச பையன். குடும்பம்னு எதுவும் கிடையாது. பணம் காசு கிடையாது. இவன் எப்படி நம்ம மகளை காப்பாற்ற போகிறான்னு ஆத்திரப்பட்டு அவனை விரட்டி விட்டேன். எல்லாம் இருக்கிற இவன் உன்னை தாங்குவான்னு கட்டி வச்சேன். ஆனால் இவங்கிட்ட காசு மட்டும்தான் இருக்குன்னு அப்ப எனக்கு புரியாம போச்சுமா. அப்பா இப்ப எதுக்குப்பா இதெல்லாம் பேசிக்கிட்டு? ஆத்தாமையா இருக்கும்மா. ஒருவேளை அந்த பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நீ நல்லா இருந்திருப்பியோன்னு தோணுது. கம்யூனிசம் பேசுறவன் உன் விருப்பத்துக்கு
உன்னை செயல்பட விட்டுருப்பான் இல்லை? பணம், காசு, வசதி, குடும்பம் இதையே கால்குலேட் பண்ணி பண்ணி ஏமாந்து போய் நிற்கிறேம்மா. பெற்றவங்க எப்பவும் தான் வாழாத வாழ்க்கையை பிள்ளைங்க வாழணும்னு ஆசைப்பட்டு அதுங்களை ஒரு கூண்டில் போட்டு அடைச்சு, இதெல்லாம் தப்பு இல்லை ஈஸ்வரி. பாவம், மன்னிக்க முடியாத பாவம்மா.